அனைவருக்கும் வணக்கம். இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல காலையில நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 8 மணிக்கு கொடுத்துருந்தோம் ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல. அந்த ஸ்ட்ரைக் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ஃப்ரைடே, ஓகேங்களா? ஃப்ரைடே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான், மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. பொறுமையா இருந்து கரெக்டான இடத்துல வரும்பொழுது தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன் காலையில. அது மட்டுமல்ல, ஒரு சில அந்த ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரோ ட்ரேடர் என்ன பண்ணி டீட்டெயில் எல்லாமே பார்த்து வரோம். அதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. இதெல்லாம் மேக்ஸ் கூட எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்க, கவனிங்க, ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் யூடியூப் பப்ளிக் டொமைன்ல சொல்றாங்கன்றதை என்னைக்குமே நம்பாதீங்க. யாருதுமே, இன்க்ளூடிங் மீ, எனது சேர்த்து தான் சொல்றேன். நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னா மட்டும் பயன்படுத்துங்க. இல்ல நீங்க படிச்ச பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்ட்ல என்ன ஏதோ ஓப்பனர்ஸ் அது கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கலாம். நாம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஒன்லி மேக்ஸ், சம் கால்குலேஷன், சர்டன் ரூல்ஸ், அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் வந்து 26,100 கால் 92 rupeesக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 92 rupees சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு சப்போர்ட்டா எடுத்ததுன்னா மார்க்கெட் ஏறுவதற்கும் வாய்ப்புகள், ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுனால மார்க்கெட் இறங்குவதற்குமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட்டு இந்த இடத்துல கரெக்டா பாருங்க, இந்த 92ல தான் அங்க ஃபைட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு, கரெக்ட்டுங்களா? அப்ப ஏன் இந்த இடத்துல டிசிஷன் எடுத்து எந்த டைம்ல ட்ரேட் பண்ணும், டைம் எல்லாம் இருக்குங்க, இதுல ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? எந்த டைம்ல ட்ரேட் பண்ணும், எப்போ எடுத்திருக்கணும், இவர் வந்து இங்க இதுக்கு மேல ஏன் இருக்காரு, சும்மா ஃபால்ஸா நம்ம டிராப் பண்ணி ஏமாத்துவோம், அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ அதற்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் அவ்வளவுதான் முடிஞ்சது, ஓகேங்களா? என்ன சொல்லிட்டாங்க, டவுன் சைடு போறோம்ட்டாங்க. சரி, அதுக்காக நம்ம போய் புட் எடுத்துட முடியுமா? முடியாது. ஏன்னா அதற்கு சம் கால்குலேஷன் இருக்கு, அதுக்கு சரியான வேல்யூ இருக்கு, அது மாறுபடும். அந்த வேல்யூஸ், அந்த வேல்யூ வந்தா மட்டும்தான் அதை பை பண்ணணும். அது மட்டுமல்ல, இதை இந்த இடத்துல இருந்து வந்தா ஒரு வேல்யூல வந்து திரும்பி ஆகணும், ஆறு அதே டைரக்ஷன் போகணும். இன்னைக்கு வந்து கண்டினியூ இதே டைரக்ஷன் தான் இருக்குங்கிறதும் காலையிலேயே நீங்க டிசைட் பண்ணிருக்க முடியும் உங்களால, ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்து இயங்குது அப்படிங்கறத முதல்ல சிந்திங்க. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. அதை சார்ந்து உங்களுக்கு பகுதியில உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மேக்ஸ் சார்ந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா அது கத்துக்கணும். மேக்ஸ் அதுக்கப்புறம் அதுல போயிட்டு ட்ரெண்ட் லைனை போடு, இதை போடுன்னு ஏதாவது சொல்லிட்டு போறாங்க, ஓகேங்களா? மேக்ஸா இருக்கணும், அதை சார்ந்து படிங்க. யாரை சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க, நல்லதா இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பைங்கிறது பியூர் மேக்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.